உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டுள்ளதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் உள்நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள் அவதியடைந்து வருகிறார்கள். உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து எமது செய்தியாளர் ரகு இணைகிறார். வணக்கம் ரகு. தற்போது அரசு மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் மிகுந்த அவதியடைந்து வருகிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக சாருலதா, ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் 2 மணி நேரத்துக்கு மேல் மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளதால் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். ராமநாதபுரத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அண்மையில் புதிதாக கட்டி திறக்கப்பட்டது. ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 5:30 மணிக்கு மின்சார தடை ஏற்பட்டது. ஆனால் ஜெனரேட்டர் இயக்கப்படவில்லை. அதனால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு வார்டுகளிலும் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை எடுத்து வருபவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஜெனரேட்டரை இயக்கியிருந்தால் சிரமம் இன்றி இருந்திருக்கலாம். ஆனால் ஜெனரேட்டரும் இயக்கப்படவில்லை. நேற்று இரவு முழுவதும் 4-5 முறை மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மீண்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு முறை கூட ஜெனரேட்டர் இயக்கப்படவில்லை. இதனால் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கடைசியாக இன்று காலை 5:30 மணிக்கு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின் இணைப்பு மீண்டும் வழங்கப்படாத நிலையில் மின்சாரமும் இல்லாமல் ஜெனரேட்டரும் இயக்கப்படாமல் நோயாளிகளுக்கு உடன் இருந்தவர்களும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். நோயாளிகள் மட்டுமின்றி அங்கு பணியில் இருந்து வரும் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கடும் கோடை காலம், வெப்பம் அதிகமாக உள்ள நிலையில் மின்விசிறி கூட இயங்காமல் இருப்பது நோயாளிகளை மேலும் நோயின் தீவிரத்தன்மைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. உடனடியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் மின் தடை ஏற்படும் நேரத்தில் ஜெனரேட்டர்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகளும் பொதுமக்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு.